இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்துட்டு அப்புறம் எப்படி தான் வெளிநாடு போய் படிக்கணும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ தெரியல. வெளிநாடு போய் வேலை பார்க்கணுங்கிற உன்னுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அமிர்தா இன்டர்நேஷனல் அட்மிஷன் கிடைச்சாலே 90% செய்முறை பயிற்சி, 100% உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் ட்ரைனிங் மற்றும் வேலை, கை நிறைய சம்பளத்துடன். நான் சேர்ந்து ஜெயிச்சிட்டேன். இளைஞர்களின் எதிர்காலம். அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கோயம்புத்தூர், திருச்சி. அட்மிஷன் நடைபெறுகிறது. நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற்று கோவை மாவட்ட அரசு பள்ளிகளில் முதலிடம் பெற்ற அசோகபுரம் அரசு மாதிரி பள்ளி மாணவி தனலட்சுமிக்கு பாஜக பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு மண்டல் சார்பில் கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் நேரில் அழைத்து சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்து கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார். கோவை துடியலூர் அடுத்துள்ள குருடம்பாளையம் ஊராட்சி குமரன் நகர் பகுதியை சேர்ந்த வீரகுதிரன் செல்வமாலை ஆகியோரின் மகள் தனலட்சுமி. இவர் கோவை துடியலூர் அருகே உள்ள அசோகபுரம் அரசு மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்துள்ளார். இவரது தந்தை கட்டிட வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் தனலட்சுமி இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 562 மதிப்பெண் பெற்றுள்ளார். தொடர்ந்து மருத்துவர் படிப்புக்காக நீட் தேர்வு எழுதினார். அதில் 720க்கு 393 மதிப்பெண் பெற்று கோவை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் முதல் மாணவியாக வந்துள்ளார். அவருக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாநகர் மாவட்டம் பாஜக பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு மண்டல் சார்பில் பாஜக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் மாணவி தனலட்சுமிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கல்வி உதவித்தொகையை வழங்கினார். இந்நிகழ்வில் பாஜக பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு மண்டல் தலைவர் சரவணகுமார், மண்டல் பிரதிநிதி ஆர் கனகராஜ், பொதுச் செயலாளர்கள் வசந்தகுமார் மற்றும் ஸ்ரீராம் உள்பட மண்டல் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.